இந்த பிளான்ட்டை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஃபோட்டோ எடுத்தது வந்துட்டு நாங்கள் அழகர் கோயில் போனப்போ, அங்கே வந்து அந்த லைட்டிங்ஸ், அந்த சன்லைட் வந்து அது மேலே நல்லா பட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோ ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த வைப்ரண்ட்டான அந்த க்ரீனில் அந்த எல்லோ கலர் வைன்ஸ் மாதிரி வந்துருந்தது வந்து இன்னும் நான் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த பிளான்ட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆனுச்சுன்னா, நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத இடத்துல கூட ஒரு பியூட்டி இருக்குல்லன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த பிளான்ட்டை நான் மோஸ்ட்லி வந்துட்டு குப்பைக்கு நடுவில் தான் பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் அது க்ளோவான மாதிரி ஃபீல் ஆச்சு. அது அட்ராக்ட் பண்ண விதம் எப்படி இருந்ததுன்னா, காமாக பட் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸோடு இருந்த மாதிரி இருந்தது. எப்படின்னா லைக் அதை அட்டென்ஷன் கெட் பண்ண ட்ரை பண்ணலை, பட் அதோட ஓன் கைண்ட் ஆஃப் பவரில் க்ளோ ஆன மாதிரி இருந்தது. அதாவது இந்த பிளான்ட் வந்து ரொம்ப பெருசாலாம் வளராது, குட்டியாக தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இதில் மோஸ்ட்லி 4 to 6 லீவ்ஸ் தான் இருந்தது. அந்த லீவ்ஸ்மே பார்க்க வைப்ரண்ட் கலர்ஸோட, அதாவது க்ரீன் பேக்ரவுண்டில் எல்லோ கலர் வைன்ஸ் வந்து இருந்தது. பார்க்க எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் ஆச்சு. எனக்கு அதனால தான் இந்த பிளான்ட்டை வந்து எனக்கு பெயிண்ட் பண்ணணும்னு ஃபீல் ஆனுச்சு. ஸோ இன்றைக்கான ரெஃபரன்ஸை வந்து இதை தான் எடுத்துக்க போகிறோம். இந்த பெயிண்டிங்க்கான நேம் வந்து நான் க்ளோயிங் இன் த சைலன்ஸ்னு நேம் பண்ணியிருக்கேன். இப்போது ரெஃபரன்ஸ் ஃபோட்டோவில் இருந்து ரஃப் ஸ்கெட்ச் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கான்டோர் லைன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கான்டோர் லைன்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட எட்ஜஸோ ஷேப்ஸோ இல்லைன்னா சர்ஃபேஸோட ரிட்ஜஸ் இது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதோ தான் கான்டோர் லைன்ஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆப்ஜெக்டோட அவுட்லைன், இது ஒரு சப்ஜெக்டோட ஃபார்மையோ ஸ்ட்ரக்சரையும் அவுட்லைன் பண்ணுறது மூலியமாக அந்த சப்ஜெக்டோட பவுண்ட்ரிஸை தனியாக காட்டும். சில நேரம் இன்டர்னலாக இருக்கிற டீட்டெயில்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அதாவது இதில் வந்து மெயினாக 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து அவுட்டோர் கான்டோர் லைன், இன்னர் கான்டோர் லைன், காஸ்ட் கான்டோர் லைன். இந்த அவுட்டோர் கான்டோர் லைன் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இதில் இருக்க அவுட்லைன், இந்த லீஃபோட அவுட்லைன். இன்னர் கான்டோர் லைன் அப்படின்னா இந்த லீஃப் உள்ளே இருக்கிற ஹைலைட்டடாக தெரிகிற அந்த லைன்ஸ், அதாவது அந்த லீஃப் உள்ளே இருக்கிற அந்த வெயின்ஸோட பிரான்ச்சஸ் தான் வந்துட்டு இன்னர் கான்டோர் லைன். கிராஸ் கான்டோர் லைன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை 3D ஃபார்மில் இல்யூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ வந்து இப்போ நம்மளுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதில் இருக்கிற இன்னர் கான்டோர் லைனும் அவுட்டோர் கான்டோர் லைன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நம்ம அப்படி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த லீஃபோட ஷேப்பை அப்சர்வ் பண்ணணும். ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா டியர் ட்ராப் மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இதை நல்லா நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லீஃபோட எட்ஜஸில் ஜிக்ஸாக்காக வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஷேப் எடுத்துட்டோம். அந்த ஷேப்பில் நம்ம அந்த டீட்டெயிலிங்கை ஹைலைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவுட்டோர் கான்டோர் லைன் நம்மளுக்கு கிடச்சிரும். இன்னொரு கான்டோர் லைனுக்கு அதில் இருக்கிற இந்த சென்டராக வரதும் இந்த வைன்ஸும், இந்த வைன்ஸ் வந்து மறுபடியும் பிரான்ச்சஸாக பிரியுது. இப்போ நம்ம ரஃப் ஸ்கெட்ச் எடுக்கிறப்போ நம்ம ஆக்சுவலாக அக்ரலிக் பெயிண்ட்டையும் வாட்டர் கலரையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ரஃப் ஸ்கெட்சில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு அவுட்டோர் கான்டோர் லைனும் இன்னர் கான்டோர் லைனில் பேசிக்காக ஒரு லைன்ஸ் 2 லைன்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப இந்த வைன்ஸை வந்து நம்ம ரஃப் ஸ்கெட்சில் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம பெயிண்ட் பண்ணும் போது டீட்டெயிலிங் கொடுக்குறப்போ இதே மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ இதை அப்சர்வ் பண்ணக்கப்புறம் நம்ம அதில் இருந்து அவுட்லைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்மளுக்கு இந்த லீஃபோட ஷேப்பு அப்புறம் பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு ரொம்ப இதில் இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு இதில் கண்ணுக்கு தெரிகிறப்போ பெருசாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை மட்டும், அந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்க லைன்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் போதும். மித்த இந்த குட்டி குட்டி டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் நம்ம டைரெக்டாக ப்ரஷ் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரஃப் ஸ்கெட்ச் கிடச்சிருச்சு.